என்ன அது நம்ம லட்சுமி தானே? என்ன வேற யாரு? ஏன்னா இப்படி வெக்கப்படுது? அது நான் வரல அண்ணே. லட்சுமி ரொம்ப லட்சணமா வந்துட்டா இல்ல? காலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? சொல்ல மறந்துட்டான் பாத்தீங்களா அண்ணே? எங்க காலேஜ் மியூசிக் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். அப்படியா? ஆமாண்ணே. வா அம்மாட்ட சொல்லலாம். ஏண்டா கண்ணா, காலேஜ்ல படிக்க போய் இப்படி கருத்துட்டியா? அப்பா கண்ணன் படிப்புல மட்டும் இல்ல, பாட்டுலயும் ஃபர்ஸ்ட். போட்டியில கலந்துகிட்டு பரிசு வாங்கியிருக்கான். பாட்டு இருக்கட்டும், பரீட்சை எப்படி இருக்கிற? அத்தையம்மா, அத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கண்ணன் தம்பி இருக்குதுங்களே, பரீட்சை எழுதும் போது எப்பவுமே புத்திசாலி பையன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு தான் பரீட்சை எழுதும். எனக்கு தெரியாதுங்களா? யோ கணக்கு, என் கதை இருக்கட்டும். மகன் 10ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தானே, அவன் கதை என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? பரீட்சை எழுதும் போது காபி அடிச்சான், இப்ப பக்கத்து கடையில டீ அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல ஏன் தம்பியை சொல்லி தம்பி இட்லியை கண்ட உடனே இட்லரை கண்டு பயந்த மாதிரி ஓடுற பாம்பை மிதிக்கிற வயது 9 இட்லியை குடிச்சு உள்ள தள்ளுவாங்களா? இப்ப என்ன பாருங்க, சொத்துல பாதி சோத்த தின்னே தீர்த்திருக்கேனப்பா. நான் அப்படி இல்ல மாமா. இட்லியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி, 2க்கு மேல எப்பவும் வேண்டாம். சரி விடு. அம்மா லட்சுமி, காஃபி கொண்டாமா? கண்ணனுக்கும் கொடுமா. இட்லி எப்படிங்க இருந்துச்சு? மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு. எப்பவும் மங்களம் தான் தம்பி இட்லி சுடும். இன்னைக்கு நீ வர போறன்னு லட்சுமியே இட்லி சுட்டுச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டுருப்பேன். தம்பி சேர்த்து மாறப்படாது. 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம்னா எப்போதும் வேண்டாம். அப்பா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார், நான் போயிட்டு வரேன் மாமா. நல்லது தம்பி. வரல. வருஷா வருஷம் இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பாட்டு கச்சேரி வைப்போம்ல, இந்த வருஷம் யார வச்சுக்கலாம்? யார வச்சுக்கலாம்? பார்த்து சொல்லியா. கையில பணம் இல்ல, நான் சின்ன பண்ண கையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யோ, இந்த பையம்பட்டி வனஜாவோட கச்சேரி வச்சுக்கிட்டா என்ன? ஒத்து வராதுங்களே. பாட்டு கச்சேரிக்கு எதுக்கே ஒத்து? நமக்கு ஒத்து வராதுங்க. பையம்பட்டி வனஜாவை நாம வச்சுக்க முடியாது. எதுக்கு? அவளை இப்ப புளியம்பட்டி ஜமீன்தாரு கட்டிட்டாரு. விட்டுக்கு தள்ளியா கல்வியா. சின்னதா சிக்கனமா ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் விட்டுருவாங்களே. சின்னதா சிக்கனமா ரெக்கார்ட் டான்ஸ். அறிவு கட்ட முண்டா முண்டா. ஏயா, கோயில் திருவிழாவுல ரெக்கார்ட் டான்ஸா? ஏதோ சத்தியவான் சாவித்திரி கதை, கோவலம் கண்ணகி கதை புண்ணியமாவது கிடைக்கும். ஐய, நான் சொல்ற பொண்ணு இருக்குங்களே ரீட்டா, அது ரெக்கார்ட் டான்ஸ்லயே கண்ணகி கதை தாங்க ஆடும். நல்ல ஐடியாயா. இன்னும் நிறைய கொடுப்பேனுங்க. நானும் என்ன கணக்கப்புல கதகளி ஆடிக்கிட்டு இருக்காப்ல இருக்கு? வாங்க பிள்ளை வாங்க. வர்ற மாரியம்மன் திருவிழாவுல யாரு பாட்டு கச்சேரி வச்சுக்கலாம்னு இவங்கிட்ட தெரியாதனமா கேட்டுட்டேன். சரி, கண்ட மணிக்கு வளரா பெருசா உள்ள வருஷா வருஷம் வழக்கம் போல நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவை உங்க கைங்கரியமா தான் நடந்து வந்துச்சு. இந்த வருஷமும் சமாளிச்சு விடுவோம். உங்களுக்கு என்ன சுலபமா சொல்லிட்டீங்க. நான் என்னடான்னா பணம் பத்தாம உங்ககிட்ட கையை நீட்ட வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். நீட்னா என்ன புள்ள, நீங்க வேற நான் வேறயா? இல்லதான் இருந்தாலும் மயிர் ஊடா நட்பும் பொருள் ஊட கெடும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்களே. நான் உங்களை சிநேகிதன் நினைச்சா தானே அப்படி என் சொந்த புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? இப்ப சொல்றேன் கேளுங்க. மாரியம்மன் மேல சத்தியமா என் மவ லட்சுமிய உங்க மருமகளாக்க முடிவுக்கு வந்துட்டேன். அப்படியா? மீனாட்சி, 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 இங்க வாயே. என்னங்க? சின்ன பண்ண அவர் மக லட்சுமிய நம்ம வீட்டு மருமகளாக்குறாரு. முத்துவுக்கு லட்சுமிக்கு முடிச்சு போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைங்க. அண்ணி, நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு நம்ம முத்து ஒத்துக்கணுமே. முத்து தம்பி லட்சுமியத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிக்குது. அது எனக்கு தானே தெரியும். அப்ப ரொம்ப தங்கமா போச்சு. முத்து தம்பி, முத்து தம்பி, உங்களுக்கு ஒரு தித்திக்கும் சரி தெரியுமா? என்ன? உங்களுக்கும் லட்சுமிக்கும் முடிச்சு போறதா 2 பெரியவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் லட்சுமி தெரியுமா? தெரியாதுங்களே. நானே சொல்லிடுறேன்.
போங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. கல்யாணம் எப்ப ஆகுதோ அதுக்கு எல்லாரும் சம்மதிக்கணுமே. யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நிஜமாவா லட்சுமி? இது என் வாழ்க்கை பிரச்சனை, விளையாட்டு இல்ல. லட்சுமி, ஆண்டவன் உன்னை படைக்கிறப்போ அவ எனக்காகவே படைச்சிருக்கான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் வேற யாராச்சும் தனக்காக படிச்சிருக்கிறதா நினைப்பாங்களா? இல்ல அப்படி நினைச்சா அவங்க மேலதான் தப்பு, என் மேல இல்ல. நீதான் எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிட்டு இருக்கியே. சிரிச்சு பேசினா மூஞ்சி ஒம்முன்னு வச்சுட்டு இருக்கணுமா? நான் சிரிச்சு பேசினாலும் என் சிந்தனை எல்லாம் உங்க பேர்ல தான் இருக்கு. எங்க நீங்க காலேஜ்ல பாட்டு போட்டியில பரிசெல்லாம் வாங்கிருக்கீங்களாமே? நீ எதுக்காக கேக்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த இடத்துல நான் ஒரு பாட்டு பாடுவேன்னு நினைக்கிறேன். மாட்டானே, உன்னோட ஆசை தீர பேசிட்டு இருக்க போறேன். அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி, என்ன கணக்குல? இனிமே ஒரு பைய லட்சுமிய பொன் கேட்டு சின்ன பண்ணையார்கிட்ட பேசப்படாது. சின்ன பண்ணையாரம் பெரிய பண்ணையாரம் முத்துவுக்கும் லட்சுமிக்கு முடிச்சு போட முடிவெடுத்துட்டாங்க. எப்படி? அப்படியா? கண்ணா, நீ யாருக்கு லெட்டர் எழுதிருக்கேன்னு தெரியும், ஆனா என்ன எழுதிருக்கேன்னு தெரியணும். அண்ணன் வந்து லட்சுமி தானே எழுதிருக்க? வேண்டாம். அன்புள்ள லட்சுமி, உன்னை என் அண்ணனுக்கு மணமுடிக்க பெரியோர்களால் நிச்சயித்திருப்பதால் இனிமேல் உன்னை நான் அன்பே என்று அழைக்க முடியாது, அண்ணி என்றுதான் அழைக்க வேண்டும். அதுதான் நியாயமும் கூற. என்னை மறந்து விடு. எல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய் கண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் நீ சின்ன பிள்ளையா இருக்கப்ப அப்பா சந்தைக்கு போயிட்டு வந்தாருன்னா எனக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. அது உனக்கு பிடிச்ச பொருளா இருந்தா நான் விட்டு கொடுத்துருவேன்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுல்ல. அப்ப நான் விளையாட்டு பிள்ளை, இப்போ விவரம் தெரிஞ்சவன். நான் விட்டு கொடுப்பேன். நீ விட்டு கொடுத்தாலும் விரலுக்கு பொருத்தமில்லாத மோதிரத்தை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது? அது உனக்காவது போட்டு அழகு பார்க்கலாம் இல்லையா? கண்ணா, உனக்கு லட்சுமிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னம்மா லட்சுமி, கல்யாண பொண்ணு, அந்த சந்தோஷத்தை முகத்திலேயே காணமே. ஆமா, சந்தோஷம்னு எழுதி நெத்தில ஒட்டிக்கிறேன். நீங்க சாவாசம் வந்து படிங்க. உங்களுக்கும் வர வேலை இல்ல, எங்க அப்பாவுக்கும் வர வேலை இல்ல. என்னங்க வேணுங்க? என்னங்க அது குழந்தை இப்படி கோவிச்சுக்கிட்டு போகுது? யாருக்கு தெரியும்? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டா இல்ல, சட்டம் போய. அப்ப நான் வரேங்க. குமரன் தம்பி, வணக்கமா. பாப்பா வா, மகாராசன் உட்காருப்பா. முத்து, இவ்வளவு நாளா நீ ஒண்டி கட்ட, ராப்பகலா வயக்காதே கதின்னு கிடந்து பாடுபட்ட. இன்னுமே உன் உடம்பு லட்சுமிக்கு சொந்தம். நிலம்பரத்தை எல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு நம்ம குடும்பத்தை பாத்துக்கப்பா. எனக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் அதை பாத்துக்கலாம். லட்சுமி எங்க மாமா? மாடியில இருக்காப்பா. ஏதோ கோபம், நீ போய் சமாதானப்படுத்து. என்ன பார்த்த உடனே கோபம் அதிகமாகும், சமாளிச்சுக்கிறேன். லட்சுமி, லட்சுமி, எங்கிருந்தாலும் வாழ். வாங்க வாங்க. என்ன லட்சுமி அவ்வளவு ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன புஸ்தகம் அது? இது வந்து புஸ்தகம். புஸ்தகம்னு தெரியுது. என்ன புஸ்தகம்? நிச்சய தாம்பூலம். எழுதியவர் இறைவன். இந்த புஸ்தகமா? இது நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். முதல் அத்தியாயம் உண்மையில் ஆசைன்னு போட்டிருந்தது. நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அடுத்த அத்தியாயம் ஒருதலை காதல்னு போட்டிருந்தது. சரி, இது நமக்கு ஒத்து வராதுன்னு ஓரமா எடுத்து வச்சிட்டீங்களாக்கோ? இல்ல, பிடிச்சவங்க படிக்கட்டுமேன்னு நான் புஸ்தகத்தை மூடி வச்சிட்டேன். ஆனா லட்சுமி, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான் நான் வந்தது கூட தெரியாம அவ்வளவு ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாதா? நான் 3வது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் நீங்க வந்தீங்க. கரெக்ட். எங்கிருந்தாலும் வாழ்க. என்ன சொல்றீங்க? 3வது அத்தியாயத்தை தான் சொல்றேன். லட்சுமி, நான் மேல வரும்போது நீ ரொம்ப கோபமா இருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. பின்ன என்னங்க,
நான் விரும்பினதை நான் கட்டிக்க கூடாதா? ஏன் கட்டிக்க கூடாது? அதானே ஆசையா நான் கட்டிக்கிறதுக்காக கடையில ஒரு சேலையை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அது தெரியாம எங்க அப்பா அவர் இஷ்டத்துக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு வந்து கட்டிக்கங்கிறாரு. என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கோவம் வராம பின்ன என்னங்க செய்யும்? நீ கவலைப்படாத லட்சுமி. எந்த சேலையை நீ கட்டிக்கணும்னு விரும்பினியோ அதே சேலையை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரத்தான் போறேன். அதுக்கு நானாச்சு. என்னம்மா அப்படி பாக்குறேன்? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த லெட்டரை படிச்சு பாரு. அன்புள்ள லட்சுமி, உன் வீட்டிலும் என் வீட்டிலும் பெரியவர்கள் எப்படி நிச்சயம் செய்தாலோ நீதான் என் மனைவி என்று நான் நிச்சயம் செய்து விட்டேன். எந்த கட்டத்திலும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். இது சத்தியம். இந்த இக்கட்டான நிலைமையில் உன் முடிவு என்ன? அன்புள்ள கண்ணன். படிச்சியாமா? என் தம்பி கண்ணன் கடைசியா ஒரு வரி எழுதியிருக்கானே, இந்த இக்கட்டான நிலைமையில உன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகத்தாமா வந்திருக்கேன். தாலி கட்ட அவர் தயாரா இருக்கிறப்போ நான் கழுத்தை நீட்டாம இருப்பேனா? அவ்வளவுதானே. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஞாபக மறதியா கூட நடந்த விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லிடாதம்மா. நடக்கிறதெல்லாம் நன்மையாவே நடக்கும். என்னம்மா இது? எங்க அழுகி இருக்க? வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கேன். அப்பனே முனீஸ்வரா, இது என்ன சோதனை? நல்ல நேரம் தாண்டதுக்குள்ள சீக்கிரம் படிக்க. பண்ணைக்காடு பெரியபண்ணியார் திருவாளர் பெரியசாமி பிள்ளை அவர்களின் மூத்த புத்திரன் செல்வன் முத்துவிற்கும், பண்ணைக்காடு சிறிய பண்ணையார் திருவாளர் சன்னச்சாமி பிள்ளை அவர்களின் செல்வி லட்சுமிக்கும் திருமணம் செய்து வைப்பதாய் செந்தில் ஆண்டவன் திருவருளை முன்னிட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று பிரப வருஷம் தை மாதம் சுக்கிரபட்சத்தில் சுபயோக தினத்தில் இந்த லக்கண பத்திரிகை எழுதப்படுகிறது. பண்ணியாள் பெரிய பண்ணியார் கிட்ட கொடுத்து மாத்திக்குங்க. கொஞ்சம் இருக்கப்பா, வாங்கிக்க. என்னடா, என்ன விஷயம்? எனக்கு தேவையான சில கேள்விகளை கேட்க போறேன். அதுக்கு திருப்தியான பதில் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கிக்க. என்ன கேள்வி கேட்க போற? சின்ன பண்ணையார் லட்சுமிக்கு சீதனமா என்னென்ன தரப்போறாருன்னு எனக்கு தெரியணும். தம்பி, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? என் மகளுக்கு சீதனமா எவ்வளவோ கொடுக்க காத்திருக்கேன். இதுக்கு ஒரு கணக்கு இருக்குதா? அதானே அறிவு கட்டத்தனமா கேட்கறான் அந்த பையன். இருங்கப்பா, இது என் கல்யாண விஷயம். மாமா, எனக்கு திட்டவட்டமா தெரிஞ்சாகணும். உங்க பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா லட்சுமியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருக்கிறப்போ என்ன சொத்து வரும் ஏண்டா கணக்கு பாக்குற மடையா? எனக்கு எந்த சொத்து வேண்டாம். ஆனா எனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு நியாயமா சேர வேண்டியதெல்லாம் சேரணும்னு கேட்கிறேன். சின்ன பண்ணையாருக்கு ஒரே வாரிசு லட்சுமி. அவரோட சொத்து அத்தனை அவ பேருக்கு எழுதி வைப்பாரா? அது எனக்கு தெரிஞ்சாகணும். தம்பி முத்து, எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என் வாரிசுக்கு இல்லாம வேற யாருக்குப்பா? பாதி சொத்து லட்சுமி பேருக்கு இப்பவே எழுதி வச்சிடறேன். போதுமா? பாதி சொத்த லட்சுமிக்கு, மீதி யாருக்கு? இன்னொரு மக இருக்காளே லீலா, அவளுக்கு இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த பிரச்சனை எப்ப எழுப்புனேன். இதுல என்னடா பிரச்சனை? இருக்கிற சொத்தை ரெண்டு மகளுக்கு பிரிச்சு எழுதி தரங்கிறாரு. சொத்துக்குரிய வாரிசா அவருக்கு இருக்கிறது ஒரே